நடுசபையில் வைத்து அந்த ஏழை பெண்ணை ஆடையை அவிழ்ப்பதுதான் இந்த உனக்கு கொடுத்த அதிகாரமா? என்னென்ன தடை செய்யப்பட்டிருக்கிற அத்தனை தடை செய்யப்பட்ட பொருட்களையும் பிஸ்னஸாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மிடில் ஈஸ்ட், அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஆண்ட ஒட்டமன் எம்பையர் மக்கள் எந்த விதத்திலும் கோயில் வேண்டும், மசூதி வேண்டும், இதை இடிக்க வேண்டும் என்று கூறவில்லை. ஆட்சியாளர்கள் செய்வார்கள். அது அந்த மாணவர்களுக்கு 2 வீலர் வாங்கி கொடுக்கிறது, பைக் வாங்கி கொடுத்து அந்த மாணவன் வாழ்க்கையை நாசமாக்கி பூமியில் பாதியை தன் வசம் வைத்திருந்தார் அலெக்சாண்டர். எல்லாருமே வீழ்ந்தார்கள். உண்மையான மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இஸ்லாமியா மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் அவர்களே, இஸ்லாமியா உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இஸ்லாமியா துவக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, இந்த 77வது குடியரசு தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி அமர்ந்திருக்கும் திருமதி அஸ்லனா பர்வீன், நமது இஸ்லாமியா உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவி, இன்று தலைமைச் செயலகம், இந்த தலைமைச் செயலகத்துக்கு தான் நிறைய போட்டிகள். யார் அந்த கோட்டையை கைப்பற்றுவது என்று. நீ கோட்டையை கைப்பற்றுவதெல்லாம் அதற்கப்புறம் நான் கோட்டையிலேயே உட்கார்ந்திருக்கிறேன் என்று அந்த செங்கோட்டையில் பணி செய்து கொண்டிருக்கும் எமது முன்னாள் மாணவிக்கு வாழ்த்துக்கள். அருமையான உரை நிகழ்த்தினார். இந்த இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார், வருகை தந்திருக்கிறார் என்றார். அதற்கு காரணம் கல்விதான் என்பதை மிக அருமையாக சொல்லி அமர்ந்திருக்கிறார். இங்கு வந்தது மட்டுமல்லாது அவர் அந்த செங்கோட்டையில் செக்ரட்டரியேட்டில் பணி செய்வதும் இந்த கல்வியின் மூலம்தான் என்பதை நம் மக்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள், உணர வேண்டும். மிக அருமையாக இஸ்லாமியா துவக்கப்பள்ளியின் மாணவி ஜெயினுல் ஆஃபியா, அதே போன்று இஸ்லாமிய உயர்நிலைப் பள்ளியின் மாணவி ஹன்னா தஸ்னீம், இஸ்லாமிய மெட்ரிக் பள்ளி மாணவி ஐஷா ஃபரா அவர்கள் குடியரசு தின விழாவை மிக அழகான முறையில் நமது குடியரசு என்றால் என்ன, மக்களின் யூனிட்டி, டிசிப்ளின் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக பேசிவிட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக கிராத் ஓதியை துவக்கிய நமது 12th ஸ்டாண்டர்ட் மாணவன் முகமது அலி, அதனைத் தொடர்ந்து வரவேற்பு நிகழ்த்திய அல் ஹசீனா மற்றும் இங்கு சிறப்பாக தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது பள்ளி மாணவிகள் அவுஷா ரவுதா, ஆமினா ருஷ்தா மற்றும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் நௌஷாத் பேகம் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த 77வது குடியரசு தின விழாவில் ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நாம் குடியரசு தின விழாக்களை, அதே போன்று இண்டிபெண்டன்ஸ் டே, இது எல்லாவற்றையுமே நாம் கொண்டாடி வருகிறோம். இவற்றை ஏன் கொண்டாடி வருகிறோம் என்பது நிறைய பேருக்கு ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தியாகிகளை நினைவு கூறுவதற்காகவும் மற்றும் ஏதோ கட்டாய கடமை நாம் தேசிய தினத்தை கொண்டாட வேண்டும் என்று, அதுவும் அந்த பள்ளி மாணவர்கள் மட்டும்தான், பள்ளிக்கூடங்கள், கல்விக்கூடங்கள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. வேறு ஜமாத்திலேயோ வேறு சமுதாய அமைப்புகளிலேயோ இது போன்ற நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுவதில்லை. எல்லாருக்கும் கிடைத்த சுதந்திரம், எல்லாருக்கும் கிடைத்த உரிமை தினம், இந்த உரிமைகள் எல்லாருக்கும் கிடைக்கும்போது ஆட்சி அதிகாரம் அனைவருக்கும் வேண்டும் என்றும் போராடுகிறோம். அப்போ அந்த நாளை, நமக்கு கிடைத்த ஆட்சி அதிகார நாளை மாணவர்கள் மட்டும்தான் கொண்டாடி வருகிறோம்.
அதையும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களை கொண்டாடுவதனால்தான் இப்படி ஒரு நாள் இருக்குது என்பதே நிறைய பேருக்கு தெரியும். எப்போ ரிப்பப்ளிக் கிடைச்சிச்சு, எந்த வருஷம் கிடைச்சிது, என்றைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்சது என்ற இந்த மாதிரி விழாக்கள் கொண்டாடுவதனால தான். இல்லைன்னா அதையும் மறந்துடுவோம். நிறைய நம் மக்களுக்கு ஹிஸ்ட்ரியே தெரியாது, சரித்திரமே தெரியாது. 77 ஆண்டுகள் ஆகிருச்சு. 77 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நம் நாட்டிற்காக போராடியவர்கள் சரித்திரம் யாருக்குமே தெரியாது. ஏதோ பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம், மறந்துருப்போம், அவ்வளோதான். நம் மக்கள் சரித்திரத்தை உணர்ந்து சரித்திரத்தை தெரிந்தால்தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரித்திரமே தெரியாமல் வாழ்ந்து நாமும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தால் முதல்ல எங்கிருந்து வந்தோங்கிறது ஒன்று தெரியணும். இந்த இந்தியாவை சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு நமது நாட்டை ஆண்ட பிரிட்டிஷ்காரர்களுக்கு முன்னாடி முகலாய அரசு ஆண்டு வந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் ஆண்டு இருப்பார்கள். அதற்கு முன்னாடி யார் ஆண்டு வந்தார்கள் என்றால் தெரியாது. அசோக சக்கரவர்த்தி, அதே போன்று சாளுக்கியா டைனாசிட்டி, கௌதம், அதே போன்று சேர சோழ பாண்டியர்கள், இது போன்ற பல மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டு வந்தார்கள். இந்த உலகை ஆண்ட சரித்திரங்கள்லாம் நமக்கு தெரியணும். எப்படி அலெக்சாண்டரும் நெப்போலியனும் ஐரோப்பிய கண்டத்தையே தன் வசம் வைத்திருந்தார்கள். ஒட்டமன் எம்பையர் பற்றி கண்டிப்பாக தெரிய வேண்டும். அந்த மிடில் ஈஸ்ட் அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஆண்ட ஒட்டமன் எம்பையர். இதெல்லாம் இந்த சரித்திரம்லாம் ஏன் தெரியணும்னா, இவர்கள் யாருமே இப்போது கிடையாது. அடுத்தடுத்த காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைனாசிட்டி இருந்தது. ஒவ்வொருத்தர்களும் நான் தான் இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தில் பூமியில் பாதியை தன் வசம் வைத்திருந்தார் அலெக்சாண்டர். எல்லாருமே வீழ்ந்தார்கள். வீழ்ச்சி என்பது முகலாயர் அரசர்கள் 300 ஆண்டுகள் ஆண்டிருந்தார்கள், வீழ்ச்சி அடைந்தார்கள். பெரிய எம்பையர் ஒட்டமன் எம்பையர் வீழ்ச்சி அடைந்தது. ஸோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எந்த ஆட்சி அதிகாரமும் ஒரு 100 வருடம் 200 வருடம் இருக்கும். அவர்கள் ஏன் வீழ்ந்தார்கள், எதற்காக வீழ்ச்சி அடைந்தது என்பதை அந்த சரித்திரத்தை தெரிந்தால்தான் நாம் நிலையாக நிற்க முடியும். மக்கள் ஒரே மக்கள் தான், யார் ஆண்டாலும் இந்த நாட்டை மக்கள் அதே மக்கள் தான் இருப்பார்கள். ஆனால் அந்த வீழ்ச்சி, நிறைய பேர் சொல்லுவாங்க இது வீழ்ச்சி இல்லை சூழ்ச்சிம்பாங்க. அம்மா அதிகாரம் நமக்கு கிடைக்க வேணுமா, உனக்கு அதிகாரம் கொடுத்தா என்ன செய்வாங்கிறது ஒரு ஜமாத் நிர்வாக பண்ணுற லட்சணமே தெரியும். ஒரு ஏழை பெண்ணை நடு சபையில் வைத்து அந்த ஏழை பெண்ணை ஆடையை அவிழ்ப்பதுதான் இந்த உனக்கு கொடுத்த அதிகாரமா? இதை கேட்க யாருமே முன் வரல. ஏன்னா பாதிக்கப்பட்டது ஒரு பெண். ஆணாதிக்கம் அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு ஜமாத்தில் நடக்குது. ஜமாத்தை எழுத்து கேட்டால் எங்க நம்மளை ஒதுக்கி வச்சிடும். ஏன் பயப்படுற, எதுக்கு பயப்படுற? தவறு நடக்குது, தவறு சுட்டிக்கல் தட்டிக்கல். ஒரு ஏழை பெண் என்பதனால் நீ நடு சபையில் நிற்க வைத்து கேள்வி கேட்பாய், அந்த ஆடையை பிடித்து இழுப்பாய், அவமானப்படுத்துவாய். குற்றமே செய்திருந்தாலும் தண்டிப்பதற்கு நீ யார்? சட்டம் ஒன்று இருக்கிறது. அவமானப்படுத்துவதற்கும் அசிங்கப்படுத்துவதற்கும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறதா? நீ எப்படி நாட்டை ஆள போகிறாய்? உன்னை பார்த்துதான் இந்த சந்ததி வளரப்போகிறது. இந்த மாணவ சந்ததிகள், இளைஞர்கள் யாரை பார்த்து வளருவார்கள்? நமது முன்னோர்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் ரோட்டில்
கட்டுப்பாடற்ற நிலையில் திரிகிறார்கள் என்ற காரணம் யாரு? பெற்றோர்கள் நாம் தான். இன்றைக்கு ஒரு நம் முன்னாள் மாணவி கோட்டையில் அமர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு அவர்கள் பெற்றோர்கள் காரணம். சரியாக படிக்க வைத்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய இடத்துல பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆண்கள் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார்கள். நாளைக்கு நானும் ஓரமாக தான் உட்காரணும். பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். என் வீட்டு பெண்களை சேர்த்துத்தான் சொல்கிறேன். ஏன்? அது நல்ல விஷயம்தான். பெண்கள் முன்னேறுவது நல்ல விஷயம்தான். அதே போன்ற சில மாணவிகளை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த மாதிரி முன்னேற போய்கொண்டிருக்கிற பெண்களை பார்த்து நீங்களும் முன்னேறுங்கள். தேவையில்லாமல் காதல், கத்திரிக்காய், சோசியல் மீடியா இப்படியும் சில பெண்கள் சீரழிந்து கொண்டு தன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாணவர்களை பார்ப்போம். எல்லாருக்கும் இந்த சமுதாயத்தை சீரழிக்க வேண்டும் என்று ஒரு போதைக்கு அடிமையாக்கி அந்த அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்க வேண்டும் என்று சில அதிகார சக்திகள் மட்டும் செய்யவில்லை, பெற்றோர்களும் என்ன செய்கிறோம், அந்த மாணவர்களுக்கு 2 வீலர் வாங்கி கொடுக்கறது, பைக் வாங்கி கொடுத்து அந்த மாணவன் வாழ்க்கையை நாசமாக்கி அவனுக்கு ஒரு சரியான ஒரு முடிவெட்ட சொல்வதற்கு கூட இந்த பெற்றோர்களுக்கு முன் வரவில்லை. அவனுக்கு சரியான யூனிஃபார்ம் போட்டு கூட ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இந்த பெற்றோர்களால் முடியலை. நம்மளால் அறிவுரைகள் சொல்ல முடியும், கண்டிக்க முடியவில்லை. ஆசிரியர்கள் ஒரு அளவுக்கு தான் கண்டிக்க முடிகிறது. இதோ போன வாரம் ஒரு கல்லூரி மாணவி கல்லூரி வாசலில் வைத்து ஒரு ஆண் நண்பருடன் செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறாள். அது அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த மாணவியையும் பெற்றோரையும் அழைத்து ஒன்றும் செய்யலை, வார்னிங் கொடுத்துருக்குறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி செய்கிறது தவறு. ஒரு மாணவி, அதுவும் ஒரு யாரென்ற முகம் தெரியாத ஒரு ஆண் மன்னருடன் செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியாவில் வேற போட்டுக்கிறாங்கன்னு, இது தாங்க முடியாமல் அந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டால் என்னாச்சு? கண்டித்த அந்த கல்லூரி பிரின்சிபால் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க. அப்போ எப்படி கண்டிக்க முடியும்? தவறு செய்தால் கூட சுட்டிக்காட்ட முடியவில்லை. அந்த அளவுக்கு தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் மாணவர்கள், இளைஞர்கள் கஞ்சா பழக்கம் மட்டும் கிடையாது, போதை பழக்கம் மட்டும் கிடையாது, போதை வியாபாரம் செய்கிறார்கள். அது நம் சமுதாய மக்கள் எங்கே பார்த்தாலும் என்னென்ன தடை செய்யப்பட்டிருக்கிற அத்தனை தடை செய்யப்பட்ட பொருட்களையும் பிஸ்னஸாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை யார் கேட்பது? எப்படி இந்த சமுதாயம் உருப்படும்? எப்படி உனக்கு ஆட்சி அதிகாரம் வரும்? அதனால தான் சொல்றேன், எப்படி வீழ்ந்தது முகலாய பேரரசு என்பதை பாருங்கள். அளவுக்கு அதிகமாக அதிகாரம் வந்துவிட்டது என்று ஆணவத்தில் ஆடினார்கள். பணத்தை எப்படி செய்வதுன்னு தெரியாமல் பல தாஜ்மஹால் கட்டினாங்க. இருக்கிற எல்லா அக்கிரமங்கள் செய்ததுக்கு அப்புறம் தன்னால் வீழ்ந்தது. ஸோ உனக்கு அதிகாரங்கள், ஆட்சிகள் எல்லாம் உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய டிசிப்ளினால தான் கிடைக்கணும். உன்னை பார்த்து ஒரு சமுதாயம் திருந்தணும். இன்றைக்கு எங்கே இருக்குது நம்பிக்கை நாணயம்? எங்கே இருக்குது இந்த சமுதாயத்தில்? ஒரு நம்பி ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியுமா உங்ககிட்ட? எத்தனை லட்சம், எத்தனை கோடிகள் ஒரு காகிதத்தில் எழுதினா கொடுப்பாங்க. ஒரு ஃபோனில் சொன்னால் இத்தனை கோடி அங்கே கொடு, அத்தனை லட்சம் இங்கே கொடுன்னா கொடுத்து வியாபாரம் பண்ண வணிகர்கள், ஒரு நம்பிக்கையின் பேரில் நடந்த வணிகர் ஊர் இது. இன்றைக்கு எங்கே போச்சு நம்பிக்கை?
எங்கே பார்த்தாலும் என்ன ஏமாற்றம், பித்தலாட்டம். எப்படி இந்த மாணவருக்கு எதை நாம் சொல்லிக் கொடுக்க வளர்க்கப் போகிறோம்? உனக்கு நல்ல ஒரு வியாபாரம் வேண்டும், நீ எப்படியாவது சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வான் என்று சொல்லி வளர்க்காமல், நீ ஒரு நிலையான ஒரு வேலைகளை, அரசு வேலைகளை பெற வேண்டும். ஒரு சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் வச்சா யாருமே வரதில்லை. இப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுங்க, எதற்காக நீங்கள் இன்றைக்கு டெல்லியில் போயும் சென்னையில் போயும் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கோச்சிங்காக பல லட்சம் செலவு பண்ணி அங்கே தங்கி படிக்கிறார்கள். ஆனால் இதே கீழக்கரைக்கு கொண்டு வந்து அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கோச்சிங் கொண்டா யாருமே எந்த அளவுக்கும் அக்கறை காட்டுவதில்லை. அப்புறம் எப்படி நம் சமுதாயம் முன்னேறும்? எப்படி இந்த ஊர் முன்னேறும்? இப்படியே போயிடுச்சுன்னு சொன்னால் நாளை பக்கத்தில் அழிவை நோக்கி தான் செல்லும். எனவே நம்மளை பாதுகாக்க வேண்டும். இந்த குழந்தைகளை நிறைய பேர் நான் 5 வேளை தொழுகிறேன், நான் 2 முறை ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறேன், எனக்கு நன்மை கிடைக்கும், நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க. நிச்சயமாக நடக்காது. ஏன்னா உன் குழந்தை பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உன் குழந்தைக்கும் பொறுப்புதாரி நீதான். உன் குழந்தையை தவறான வழி நடத்திவிட்டு நீ மட்டும் சொர்க்கம் செல்ல முடியும் என்றால் ஒரு காலம் நடக்காது. நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை, நம் குழந்தைகளை மட்டும் பார்க்கணும். நம்முடைய மனைவி மக்களை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் வண்ணமாக ஆங்காங்கே அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, மசூதி எடுத்து கோயில் கட்டுவார்கள், கோயிலை எடுத்து மசூதி கட்டுவார்கள், என்ன வேண்டாலும் யாரும் செய்து போகிறார்கள். ஆனால் நாம் மக்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். மக்கள் எந்த விதத்திலும் கோயில் வேண்டும், மசூதி வேண்டும், இதை இடிக்க வேண்டும் என்று கூறவில்லை. ஆட்சியாளர்கள் செய்வார்கள். அது பல 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது, எந்த ஆட்சிகள் வந்தாலும். ஆனால் மக்கள் நாம் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக எந்த இந்தியா ஒரு பெரிய வல்லரசாக மாதிரி. ஏன்னா உலக நாடுகள் எல்லாம் போரை நோக்கி, அமெரிக்கா, ஈரான் எல்லாம் அந்த அதிகாரத்துக்காக போர் தொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நம் மக்கள் ரொம்ப அமைதியான மக்கள். நம் மக்கள் வன்முறையை தேடி போகவே கூடாது. இன்றைக்கு மாணவர் மத்தியிலே வன்முறை கலாச்சாரத்தை ஆங்காங்கே தெரிந்து பத்திரிகைகள் செய்திகள் பார்த்து மிக வேதனை அடைகிறோம். அதனால் பெற்றோர்கள் தயவு செய்து நம் பிள்ளைங்களுக்கு சகிப்புத்தன்மையை சொல்லிக் கொடுங்க. அந்த மாணவர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, உன் ஃப்ரெண்டு தானே அடித்தான், பரவாயில்லை அப்படின்னு சமாதானப்படுத்துகிற விட்டுட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு வர்றாங்க பெற்றோர்கள். என் பிள்ளைய அடிச்சிட்டான், என்ன பண்ணீங்க, அவனை கூப்பிடுங்க, அவனை நான் பார்க்கணும். அவனை பார்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? திருப்பி அடிக்க போகிறீங்களா? அவனும் போன்ற ஒரு தாய் பெற்ற பிள்ளை தானே. நாங்கள் படிக்கும்போது, நீங்கள் படிக்கும்போது அடித்து கொள்ளவில்லையா? மாணவர்கள் விளையாடத்தான் செய்வார்கள், சண்டை போடத்தான் செய்வார்கள். அதுதான் அவர்களுடைய பண்பு. ஒரு சகிப்புத்தன்மை உங்களிடத்தில் இல்லை, பெற்றோர்களிடத்தில் முதல்ல. அப்புறம் எப்படி இந்த குழந்தைகளுடைய சகிப்புத்தன்மை? அதனால தான் இந்த அங்கங்கே வன்முறைகள். 10ஆம் வகுப்பு மாணவன் கத்தியை எடுத்து இன்னொரு மாணவனை குத்துறான். எப்படி ஏன் இந்த வன்முறை கலாச்சாரம்? நீங்கள் சொல்லி அனுப்புறீங்க, அடித்தா திருப்பி அடிச்சுட்டு வான்ட்டு. அப்புறம் எப்படி அந்த மாணவன் உருப்படுவான்? 10ஆம் வகுப்பு மாணவன் ஜெயிலில் இருக்கிறான் இன்னைக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் இருக்கணும். குழந்தைகளோட அமைதியும் அன்பையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த இனிமையான நாளில் நாம் எல்லோரும் அந்த அன்பு அமைதியை கடைபிடித்து இந்த மக்கள் எல்லாரும் செழிப்புடன் வாழ்க இறைவனை பிரார்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.